ஹலோ guys, வெல்கம் டு ஜாட்டன் டெக் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம சில என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப நார்மலா கமெண்ட்ஸ்னா என்ன? ஒரு பர்டிகுலர் டாபிக்கு நம்மளோட ஒப்பீனியனை சொல்லுறதோ இல்ல டெக்ஸ்டா டைப் பண்ணுறதோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல கமெண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சோர்ஸ் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோர்ஸ் கோட்ல நம்மளோட லாஜிக்கை யூஸ் பண்ணி எழுதுறோம். அது இல்லாம ஒரு சம் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த கோடை நம்ம எழுதுறோம். ஒரு 6 months கழிச்சு நம்ம அந்த கோடை மறுபடியும் பார்க்கும்போது நம்ம என்னதான் எழுதியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு சில நேரத்துல புரியாம போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம முன்னாடியே கமெண்ட்ஸ் எழுதி வச்சுட்டோம்னா அந்த கமெண்ட்ஸை படிச்சு நம்ம இந்த ப்ரோக்ராமு இந்த லாஜிக் தான் எழுதியிருக்கோம், இந்த அல்காரிதம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அதை படிச்சு அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆல்ரெடி எழுதுன ப்ரோக்ராம்ல நம்ம வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதும் எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் வந்து எதுக்கு நான் வந்து பார்த்தோன்னா கமெண்ட்ஸ் எழுதணும், அதை நான் எழுதுன கோடு தானே, எனக்கு எப்போ எடுத்து பார்த்தா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது ஓகே, வேலிடான பாயிண்ட் தான். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ஒரு கம்பெனில டெவலப்பரா இருக்கீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்ல நீங்க கோட் எழுதி டெவலப் பண்றீங்க. நீங்க அந்த கம்பெனி இருப்பீங்களான்னு கேட்டா யாருக்கும் தெரியாது, நீங்க வேற கம்பெனி ஷிஃப்ட் ஆயிடுறீங்க. இப்ப உங்க ரோலுக்கு அதே ஒரு டெவலப்பர் வந்திருப்பாரு. அந்த டெவலப்பர் நீங்க எழுதின கோட ட்ரை பண்ணும்போது அப்ப நம்ம கமெண்ட்ஸ் எழுதாம விடுறத அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அவர் அந்த கோடு எப்படி வரும்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம கோடு எழுதும் போது கமெண்ட்ஸ் எழுதிட்டோம்னா யாரா இருந்தாலும் அந்த கோடை ஈஸியா புரிஞ்சுக்கவும், அதே மாதிரி அந்த கோட்ல ஏதாச்சும் மாடிஃபை பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கமெண்ட்ஸை நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் யூஸ் பண்ணுவோம். இப்ப கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. சீல ஒண்ணு சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு, மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னா எப்பயுமே எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி எழுதுறது எல்லாமே சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. கம்பெனிக்கு இப்போ வேற லைன் வந்து கரெக்டா இல்லைன்னா வந்து பார்த்தா ப்ரோக்ராமா எப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த லைன்ல எங்கேயாச்சும் இந்த டபுள் ஸ்லாஷ் பார்த்துச்சுனாலே அந்த லைன் ஃபுல்லாவே சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லிட்டு அதை அசியூம் பண்ணி அந்த லைனை அது கம்பைலே பண்ணி எக்ஸிக்யூட்டே பண்ணாது. இப்போ பாத்தீங்கன்னா this is இது சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுவே ஒரு மல்டிபிள் லைன் கமெண்ட் பார்ப்போம். மல்டிபிள் லைன் கமெண்ட்டுக்கு என்ன சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒரு ஆஸ்டிக்கு அப்புறம் ஒரு ஆஸ்டிக்கு பேக்வர்ட் ஸ்லாஷ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட்டுக்கு சின்டெக்ஸ். இப்போ இதுல நம்ம ஒரு லைன் எழுதணும் அவசியம் இல்லை, எத்தனை லைன் வேணாலும் நமக்கு எழுதிக்கும். இந்த எக்ஸாம்பிள் மல்டி லைன் கமெண்ட் எழுதிக்கிறோம். இப்ப இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணா ஜிசிசி அப்புறம் ஃபைல் நம்ம நல்லா வச்சிருக்கோம் ஆட் டாட் டைப் பண்ணி. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் லேப்டாப் ஸ்லோவாக இருக்கு. இப்போ கம்பைல் ஆகிட்டு அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு /a அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இப்போ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம மேல எழுதியிருக்க எந்த ஒரு கமெண்ட்ஸும் அதை பார்த்தா இந்த சி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸோட அட்வான்டேஜ். எப்பயுமே நம்ம கோட்ல கமெண்ட்ஸ் எழுதி ஒரு கோட் பண்றது ரொம்ப குட் ஹேபிட் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சில டோக்கன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.